Hi, hello, welcome to Collect and Create. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம PIC16F877A Microcontroller கூட 16x2 LCD வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண போறோம். இதுதான் 16x2 LCD. ஏன் இந்த 16x2 LCD ன்னு சொல்றோம்னா 2 rows இருக்கும், 16 columns இருக்கும். இப்போ first row, first column அப்படினா அதுல வந்து ஒரு dot matrix இருக்கும். Dot matrix pixel box. அது வந்து 5x7 இல்ல 5x10 அப்படின்ற pixel boxல இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம இதல எத்தனை characters நம்ம கொண்டாட முடியும் அப்படினா first rowல ஒரு 16 characters, second rowல ஒரு 16 characters. மொத்தம் ஒரு 32 characters நம்ம அந்த டைம்ல நம்மனால இதல வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியும். சோ அதான் 16x2 LCD. இத இந்த DK போர்டு இருக்குல்ல, இந்த DK போர்டுல எப்படி கனெக்ட் பண்ணனும் அப்படினா இந்த DK போர்டுல இங்க LCD ன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இந்த LCD கனெக்டர்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் இந்த LCD வாங்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பின்ஸ்ல வந்து ஹெட்டர்ஸ்லாம் இருக்காது. இந்த பின்ஸ்ல வந்து இந்த மேல் ஹெட்டர் வந்து சால்டர் பண்ணி கொடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம தான் சால்டர் பண்ணனும். இதல நம்ம டைரக்ட்டா ஃபீமேல் ஹெட்டர் சால்வ் பண்ணிட்டோம் அப்படினா நம்மால டைரக்ட்டா இதல கனெக்ட் பண்ண முடியாது. இதல இருந்து வயர் எடுத்து தான் கனெக்ட் பண்ற மாதிரி வரும். சோ அதனால நம்ம இத வாங்குனோம்னா ஃபர்ஸ்ட் மேல் ஹெட்டர்ஸ் இதல வந்து சால்டர் பண்ணிக்கணும். மேல் ஹெட்டர் சால்டர் பண்ணிட்டு இந்த DKல வந்து இந்த சைடு ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பின் வந்து கிரவுண்ட், லாஸ்ட் பின் அந்த சைடு வந்து LED யோட பேக்லைட் பின். சோ நம்ம வந்து அப்படியே இத உள்ள பிளக் பண்ணிரலாம். இதல அப்படியே நம்ம பிளக் பண்ணிட்டோம் அப்படினா கனெக்ஷன்ஸ் கரெக்ட்டா இருக்கும். சோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிரலாம். சோ நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பெரிபரல் வர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். இந்த LCD பொறுத்த அளவுக்கு நம்மனால அது கனெக்ட் பண்ணி ப்ரோகிராம் எழுதி ரன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது வர்க் ஆகுதா என்னன்னு. சோ நம்மனால அது செக் பண்ண முடியாது. சோ நம்ம எப்பவும் போல பெரிபரல்ல வந்து அந்த கனெக்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததா மைக்ரோ கண்ட்ரோலரோட அதோட ஸ்லாட்ல வந்து கனெக்ட் பண்ணிரணும். உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு எல்லா பின்ஸும் உள்ள பிளேஸ் ஆயிருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு லாக் பண்ணிர வேண்டியதான். ஓகே, லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கோட் பார்த்துறலாம். கோட்ல நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத ஒரு லைட்டா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். கொடுத்துட்டு அடுத்ததா நம்ம கனெக்ஷன்ஸ்க்கு போயிரலாம். ஓகே, கோட்ல ஃபர்ஸ்ட் நான் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிறேன். மெயின் ஃபங்க்ஷன்ல இதல நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஃபர்ஸ்ட் என்னோட நேமை வந்து ஃபர்ஸ்ட் ரோலையும் என்னோட செகண்ட் நேமை வந்து செகண்ட் ரோலையும் நான் வந்து ரைட் பண்ண போறேன். ரைட் பண்ணிட்டு அது அப்படியே லெஃப்ட் ஷிஃப்ட் ஒரு half ஆஃப் தி டிஸ்ப்ளேல என்னோட நேம் ஆரம்பிச்சு அப்படியே எண்ட் ஆஃப் தி ரைட் சைடு வந்து என்னோட நேம் அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டு வர்ற மாதிரி நான் இப்ப கோட் எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட நேம் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் LCD initல என்ன பண்ணிருக்கோம் அப்படினா ஃபர்ஸ்ட் போர்ட்ஸ் வந்து நான் அவுட்புட்னு சொல்லி கான்ஃபிகர் பண்ணிடுறேன். கான்ஃபிகர் பண்ணிட்டு அடுத்ததா LCD யோட இனிஷியலைசேஷன் கமாண்ட்ஸ். சோ அது வந்து டேட்டா ஷீட்ல இருக்கும் அந்த இனிஷியலைசேஷன் கமாண்ட்ஸ். சோ அதுதான் வந்து 30 0x30. சோ அந்த டிலே எல்லாம் கொடுத்திருக்கோம்ல அது இனிஷியலைசேஷன் கமாண்ட்ஸ் தான். அதுதான் அந்த இடத்துல நான் கொடுத்து வச்சிருக்கேன். அது டேட்டா ஷீட் செக் பண்ணா அதுல இருக்கும். சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா நம்ம வந்து டிஸ்ப்ளேல வந்து கர்சரை வந்து ஆஃப் பண்ணி வைக்க போறோம். சோ அதனால வந்து டிஸ்ப்ளே கர்சர் ஆஃப் கொடுத்துட்டு display on cursor off, do not blink. அது blink ஆகணும்ன்ற அவசியமும் எனக்கு வேணாம். சோ அதனால display on cursor off கொடுத்துறேன். அப்படியே கீழ வந்தோம் அப்படினா init முடிஞ்சு ஃபர்ஸ்ட் அந்த இந்த இருக்குல்ல இந்த கமாண்ட் 0x8a அப்படின்றது. இந்த 0x8a னா 8ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ரோக்கானது. ஃபர்ஸ்ட் ரோல 8. சோ 10ன்றது வந்து aன்றது வந்து 10 வந்து 10th காலம். சோ அந்த இடத்துல என்னோட dன்ற ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணனும். சோ அப்படினு சொல்லிருக்கேன். அத நான் for loop போட்டு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நான் அதல பிரிண்ட் பண்ணிறேன். இந்த கமெண்ட் ஃபங்க்ஷன் பாத்துருவோம். அது நம்ம பார்க்கல இல்லையா? இந்த கமெண்ட் ஃபங்க்ஷன்ல என்னன்னா நம்மளோட டேட்டா பின்ஸ் எல்லாமே 4D ல கொடுத்துட்டேன். சோ அதனால அப்படியே டேட்டாவை தூக்கி அதல போட்டுட்டு ரெஜிஸ்டர் செலக்ட். சோ இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து LCD க்கு கமெண்ட் சென்ட் பண்றேன் அப்படினா ரெஜிஸ்டர் செலக்ட் 0வா இருக்கணும். அதே நான் வந்து டேட்டா சென்ட் பண்றேன் அப்படினா ரெஜிஸ்டர் செலக்ட் 1ஆ இருக்கணும். சோ அது மட்டும் தான் மாறும். டேட்டாவுக்கும் கமெண்ட்டுக்கும் அந்த ரெஜிஸ்டர் செலக்ட் மட்டும் தான் மாறும். இங்க பாத்தீங்கன்னா
ரிஜிஸ்டர் செலக்ட் ஆர்எஸ் வந்து 0ன்னு கொடுத்துருக்கேன். ஆர்டபிள்யூன்றது ரீடு ரைட்டு. எல்சிடியில் நம்ம ரைட் தான் பண்ண போகிறோம், அதுலேருந்து எதுவும் ரீட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுதான் அது. அதே வந்து டேட்டாவில் வந்து ஆர்எஸ் வந்து 1 இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்எஸ் வந்து 0வாக இருக்கும் கமெண்ட்டுக்கு, ஆர்எஸ் வந்து 1ஆக இருக்கும் டேட்டாவுக்கு. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஃபார் லூப்பில் என்னோடய ஃபஸ்ட் நேம் வந்து டேட்டாவில் போட்டு அனுப்பிச்சிட்டு செகண்ட் நேம் வந்து அடுத்த செட் அதாவது 6th இண்டெக்ஸ்லேருந்து நான் அடுத்து செகண்ட் ரோவில் பிரிண்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, while of 1க்குள்ளே 1 செகண்ட் டிலே கொடுத்துட்டு அதில் இந்த கமாண்ட் பாஸ் பண்ணுறேன். கமாண்ட் 0x18ன்றதுனா அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டரையும் அடுத்தடுத்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதுதான் வந்து அந்த கமாண்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கனெக்ஷன் கொடுத்துட்டு எல்சிடிக்கு அடுத்ததான் நம்ம ப்ரோக்ராமரை கனெக்ட் பண்ணிட்டு ஃப்ளாஷ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். நான் இதில் டேட்டா பின்ஸ் வந்து போர்ட்டு டியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலரோட டேட்டா ஷீட் எடுத்துகிட்டு அதோட பின் டயக்ராம் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு எந்த பின் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ பின் டயக்ராம் எடுத்துகிட்டு இதில் போர்ட் டியில் RD0 எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடு பாட்டமில் இங்கே இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு DB0ல் கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக அப்படியே ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ண வேண்டியதான் எல்லா பின்ஸையும் 7 வர. RD1 அடுத்து RD2 RD3. ஸோ இப்போ நான் சொன்னதான், இந்த ஜம்பர்ஸ் நிறைய ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணுறோம்ல, இதில் வந்து ஒரு ஜம்பர் கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னாலே எல்சிடியில் நம்ம ப்ராப்பர் அவுட்புட் வராது. எப்போவுமே நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஜம்பர்ஸ் எல்லாமே ஃபுல் கான்டாக்டில் இருக்கா எண்டு டு எண்டு அப்படின்றத மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடில் போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்து கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே செக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அப்படியே வரிசையாக கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். அடுத்ததாக அப்படியே இந்த சைடு இருந்து RD4 4th கனெக்ஷன் கரெக்டு. ஓகே, கனெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது எப்போயுமே பவர் சப்ளை வந்து கனெக்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தப்பாக கொடுக்கறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. எப்போயுமே பவர் சப்ளை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்கவே ஆரம்பிக்கணும். ஓகே, RD7 வரை நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். டேட்டா 0 to டேட்டா 7. அடுத்ததாக வெறும் 3 வயர் தான். எதுனா நம்மளுக்கு எனபிள், ஆர்எஸ்ஸு, RW மொத்தம் 3 வயர்ஸ் தான். அது நான் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணிக்கிறேன். மேலே கொடுத்துருப்பேன். இங்கே வந்து RC0, RC1, RC2. RC0 RS, RW எனபிள். ஓகே, டேட்டா ஷீட் எடுத்துகிட்டு RS RC0ல். ஸோ இப்போ இந்த சைட்லேருந்து ஃபஸ்ட் பின்னு RSல கனெக்ட் பண்ணிவிட்டு RW ஃபைனலாக எனபிள் RC1 அதில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம எனபிளில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கனெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, ப்ரோக்ராமரை வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். ப்ரோக்ராமர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்ததாக பவர் சப்ளை கனெக்டர் டிசி சாக்கெட் எடுத்துகிட்டு அதோட ஃபீமேல் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான்.
ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராமரை யூஎஸ்பி ஸ்லாட்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கணும். நான் 12 வோல்ட் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை வச்சுருக்கனால இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் 12 வோல்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இதில் ஓகே கொடுத்துட்டு எப்பயுமே மெயின் டைரக்டரி போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரோக்ராம் டிடெக்ட் ஆகும், ஃபஸ்ட் கோட் பில்ட் ஆகும். எப்பயும் போல தான் நம்ம லாஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த ஸ்டெப்ஸ் தான் நடக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு ப்ரோக்ராம் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இன்னமும் டிஸ்பிளேயில் வந்து எதுவும் வரல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் பவர் இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். இப்போ என் நேம் வந்து 10th காலமில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே வருது பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட்டு. எல்சிடி இன்டர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கீபேட் அண்ட் எல்சிடி இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.